காலங்காலமாக திமுகவினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயற்கையான ஒரு எதிர்ப்பு தான் அது. இவங்க நடத்துகிற ஸ்கூல்களில் பள்ளிகளில் இந்தி இல்லையா? இருக்கு. அப்போ நீங்கள் இந்தி மொழியை எதிர்க்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் சொல்லுங்கள். ஏன் ஒயின் ஷாப்பு கீழே கூட தான் இந்தி எழுத்துல, அதாவது ரயில்வே போர்டில் போய் தாரை அழிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா இந்தி அழிஞ்சிருமா? அப்படி பார்த்தா இன்றைக்கி நீங்கள் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய மற்ற டெல்லி தலைவர்கள் என்ன பாஷை பேசுகிறாங்க? அங்கே உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுறாரா? உங்களுக்கு ஹிந்தி தெரியாதுல்ல? அப்போ நீங்கள் வேற ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சானே பேச போகிறீங்க. அப்போ அந்த மொழி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஈஸியாக பேசுவீங்க இல்லையா? அப்போ மொழி அறிவு என்பது என்னன்னு சொன்னால் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை மற்றவர்களுக்கு புரிய வைத்தல். அந்த அளவில் நீங்கள் விட்டுருணுமே தவிர, இப்போ இவங்க எவ்வளோ தமிழ் வளர்த்துட்டாங்க? எந்த இடத்துல தமிழ் வளர்ந்துருக்குது? சங்கம் வைத்து வளர்த்த மதுரையிலேயே அந்த சங்கமே இருக்கா இல்லையான்னு தெரியல. என்ன தமிழில் நீங்கள் பெருசாக போய் உங்கள் டிவியோடைய பேர் என்ன, உங்கள் மீடியாவுடைய பேர் என்ன வச்சுருக்கீங்க? சன் டிவின்னு வச்சுருக்கீங்க, சூரியன் டிவின்னு வைங்களேன். வாதங்களுக்காக இவ்வளவு விஷயங்களையும் நம்ம எடுத்து வச்சோம்னா திமுக மொழியை வளர்க்கவில்லை, எதிர்ப்புக்காக ஏதாவது ஒன்று காட்டணுமேங்கிறதுக்காக பண்ணிட்டு. இதே இந்தி மொழி காங்கிரஸ் ஆட்சியில் இல்லையா? இங்கே இதே ரயில்வே ஸ்டேஷன்ல போர்டு இல்லையா? அப்ப நீங்க எழுத்தீங்களா? கூட்டணியில் இத்தனை வருஷம் இத்தனை அமைச்சர்களை வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்க, அப்பயே எழுத்தீங்க. கட்டாயம்னு சொன்னதே அவங்க தான். அப்புறம் இந்தி இன்னைக்கும் கட்டாயம் அவங்க ஸ்கூல்ல. அதை நீங்க இலவசமா கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா எனக்கு போனி ஆகாது. கம்மிங் பேக் டு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, திருமுருகன் காந்தியோடைய இதில் அதையும் அவங்க விளம்பரப்படுத்திக்க தான் பார்க்குறாங்க. ஒரு உயிர் போனதை அந்த அந்த அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை செஞ்சுட்டு இனிமேல் யாரும் அறிவிக்கலையே அவங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கள்ளச்சாராயத்துக்கு தான் காசு கொடுப்பாங்க. இல்லைன்னா 41 பேர் கரூரில் இறந்தாங்கன்னு சொன்னால் அதை பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக ராத்திரி அதான் ஒரு சினிமாவில் கூட கமல ராவோடு ராவும் சேர்ந்து பேசுங்கன்னு சொல்லுவார். அதை மாதிரி ராத்திரி எந்த அசைன்மெண்ட் இருந்தாலும் அமெரிக்காவில் வெளிநாட்டில் இருந்த துணை முதல்வர் வந்தார், இவர் 3 மணிக்கு ஓடினாரு, கல்வித்துறை அமைச்சர் போறாரு, செந்தில் பாலாஜி போறாரு அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அதை அரசியலாக்கி முதலெடுக்க வேண்டும். அப்போ அவங்களுக்கு உடனே கள்ளச்சாராயம் குடிச்சு இருந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் கொடுக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா. அப்புறம் அஜித் குமாரை காவல்துறையினரால் கொல்லப்பட்டார், என்ன பண்ணீங்க நீங்கள்? இது போன்ற நிறைய கேள்விகள் அரசுக்கு எதிராக வந்துட்டே இருக்குது. ஆனால் இதற்கெல்லாம் ஏப்ரல் 23 இவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும்.